மூக்கடைப்பை நீக்கக்கூடிய யோக பயிற்சி முறையை பார்க்க போறோம். 2 கைகளையும் அக்குள் பகுதியில் வைத்துக்கொண்டு 2 நிமிடங்கள் மூச்சை இழுத்து விடுகின்ற பொழுது மூக்கடைப்பு சரியாகும். அல்லது எந்த மூக்கு அடைப்பட்டு இருக்கிறதோ அந்த மூக்குக்கு மாற்று அக்குள் பகுதியில் கையை வைத்து அழுத்தியபடி மூச்சை இழுத்து விடுகின்ற பொழுது மூக்கடைப்பு சரியாகும். அல்லது எந்த மூக்கு அடைப்பட்டு இருக்கிறதோ அந்த மூக்குக்கு எதிர்பகுதியின் லேட்ரல் பொசிஷன் பக்கவாட்டில் 2 நிமிடங்கள் படுத்திருக்கின்ற பொழுது மூக்கடைப்பு தானாகவே நிவர்த்தி செய்யப்படும். மூக்கடைப்பு சில நேரங்களில் சைனஸ் பிரச்சனைகளாலும் சுவாச கோளாறுகளினாலும் கூட ஏற்படும். இப்பிரச்சனை கப உடம்பு உடையவர்களுக்கு அதிக அளவில் இருக்கும். எனவே அனுநாசிகா பிராணாயாமா பயிற்சியை மேற்கொண்டு நாடி சுத்தி பிராணாயாமா பயிற்சியை 4 அல்லது 5 முறை பயிற்சி செய்து பயிற்சி முடித்த பிறகு ஜலேந்திர பந்தா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஜலேந்திர பந்தா பயிற்சியை முடித்த பிறகு நன்கு வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கொண்டு மூக்கு பகுதி ஒட்டிய கன்னத்திலும் கண்களின் அடி பாகத்திலும் நெற்றி பாகத்திலும் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது மெழுகு போன்ற சைனஸ் மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியேற்றப்படுவதால் சுவாசம் சீராக இயங்கி சைனஸ் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நன்றி.